நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ அழகு, என்னையா ஃபீலிங்ஸ் பீச் அடிக்கிற மாதிரி தெரியுது? என்னையா சிரிக்கிற? வருது. வருதா? ஆமா சார். என்னையா அது? என்ன பார்த்தது நக்கலா ஏதாவது பேசுவ, வள்ளு வள்ளுன்னு விழுவ, சல்லு சல்லுன்னு பாய்வ. இன்னைக்கு உன்ன நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஒன்னையுமே காணுமே. என்ன நாயன்றீங்களா? அட பாவி, இதையும் சிரிச்சுக்கிட்டே கேக்குற? இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று பழமொழி சார். திருக்குறள் சார். அதான் திருவள்ளுவர் சொன்ன பழமொழி. நல்லது சார். அழகா, உன்னுடைய இந்த மந்தகாச புன்னகைக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சார், நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியானால் இதுவரை உனக்கு கல்யாணம் ஆகவில்லையா என்ன? சார் இல்லையா? யாருக்கும் சொல்லாம நீ ஒரு கல்யாணத்தை முடிச்சு பொண்ண பாண்டிச்சேரியில வச்சிருக்கிறதாக ஒரு புரணி. நீங்க ஒரு ஆள் போதுமே, என்ன மொத்தமா போட்டு தள்ள. இல்லப்பா, ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஊர்லனா யார் சார்? பொதுவா ஊர் பேசிக்கிட்டு இருக்கு. எங்கயாவது ஊர் பேசுமா? ஊர்ல இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. அதான் யாருன்னு கேக்குறேன். அது வந்துப்பா, சரிப்பா சரி, நீ கல்யாணம் பண்ணலேன்னே வச்சுக்குவோம். எப்ப கல்யாணம், யார கல்யாணம், எங்க கல்யாணம், அதாவது ஒய் மேரேஜ், ஹூ மேரேஜ், வேர் மேரேஜ்? இல்ல, ஒரு நல்ல டீச்சரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். டீச்சரா? ஆமா சார். என் கல்வி பணிக்கு துணை நிக்கிறதுக்கு ஒரு துணைவியார் வேணும்னு பாக்குறேன். அது சரியா? ஆள் யாருன்னு சொல்லு. நீங்களே கண்டுபிடிக்க சார். ஏதாவது க்ளூ கொடு. அவங்க ஒரு பொம்பளை சார். சும்மா தமாசுக்கு தான் சார் சொன்னேன். சரி, ஒழுங்கான க்ளூ கொடு. இல்ல சார், இன்னும் அவங்க கிட்ட பேசலாம் இல்ல. ஆனா அவங்க அமைஞ்ச நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். லவ்ஸ், லவ் ஒன் சைடு, இன்னும் திருப்பி போடல. கரெக்டா? ஆமா சார். சொல்லிட வேண்டியதானே? ஐயோ, அடிக்கடி விழுந்தா ரொம்ப அசிங்கமா தான் இருக்கும். அதான் பயமா இருக்கு சார். சரி, பொண்ணு டீச்சர்னு சொன்னேன், எந்த ஸ்கூல்னு சொல்ல? MGHS. என்னையா புது ஸ்கூல் பேர்லாம் சொல்ற? சார், மகாத்மா காந்தி ஹை ஸ்கூல். யோ சுப்பு, அந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சார், நம்ம ஸ்கூல் சார். அட ஆமா, நம்ம ஸ்கூல்ல யார் யாது உன் கருப்பு கண்ணாடிக்கும் கழனிப்பான தொப்பைக்கும் மேட்ச் ஆகுறது? சார், கண்டுபிடிங்க சார். கடைசியா ஒரே ஒரு க்ளூ குடியா. அவங்க ஒரு பிடி டீச்சர், அதுவும் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்காங்க. இதுக்கு மேல குழு கேட்காதீங்க, தரமாட்டேன். கண்டுபிடிச்சா அப்புறமா சொல்லுங்க. நான் வர்றேன் சார். அட பாவி, விளக்கெண்ணையில ஊற வச்ச வெண்ணெய் ஆன்சரையே சொல்லிட்டு அத போய் க்ளூன்னு சொல்லிட்டு போறானே. இவனை எல்லாம் இந்த ஸ்கூல்ல வச்சுக்கிட்டா இந்த ஸ்கூல் உருப்படுமா? சார், அழக என்ன சொல்லிட்டு போறாரு? அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாராம். பாருடா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஆமா இல்ல? ஆமா சார். ஆமா, நான் அழகன சொன்னேன், நீ யார சொல்ற? அவரு சார். எவரியா? சார், அது கன்ஃபார்ம் சார். எதியா கன்ஃபார்ம்? அதான் சார் கன்ஃபார்ம். யோ, அடி வாங்க போறேன், தெளிவா சொல்லியா. சார், நம்ம ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு ஒரு விஷயத்த பேசணுமே, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். யோ, எதை பேசணும்யா? எழுச்சி நாயகன் ஸ்டாலின் சாருக்கும் புரட்சி நாயகி சமிதாவுக்கும் ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஒரு அன்பு ஓடுது சார். தமிழ் சொன்னானா? இல்ல சார், சம்யுக்தாவே சொன்னாங்க. அதுவே சொல்லிச்சா? ஆமா சார். என்ன உங்ககிட்ட சொல்லிச்சா? இல்ல சார், அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க அம்மா கிட்டயும் சொல்லிச்சா? ஆமா சார். ஆமா, ஸ்டாலினுக்கு இது தெரியுமா? அவரு முன்னாடி தான் சார் இத பேசினாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியுன்றது ஸ்டாலினுக்கும் தெரியும். ஆமா சார், அம்மாவுக்கும் தெரியும்ன்றது ஸ்டாலினுக்கும் தெரியும்ன்றது மிஸ்ஸுக்கும் தெரியும். அப்படின்னா அம்மாவுக்கு தெரியுன்றது ஸ்டாலினுக்கு தெரியுன்றது மிஸ்ஸுக்கு தெரியுன்றது ஸ்டாலினுக்கும் தெரியும் இல்லையா? சார் சார் போதும் சார். அது சரி, ஸ்டாலின் என்ன சொன்னா? சைலன்ஸ் தான். மௌனம் சம்மதம். அப்படிதான் சார். இப்ப நம்ம என்னையா பண்ணணும்? நம்ம ரெண்டு பேரும் உதவி பண்றோம்னு சொல்லி கெடுத்துறாம இருந்தா போதும், அதுவா நந்துரும். வெரி குட்யா, வெரி குட்யா, கரெக்டா சொன்னேன். ஸ்டாலின் மாதிரி ஒருத்தருக்கு நல்ல விஷயம் நடந்தா நல்லது தானே? ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சார். என்னையா பிரச்சனை? வாதியாரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இல்லாத லாஜிக்கெல்லாம் பேசுவார் சார். அப்படியா? ஸ்டாலின் என்ன பேசுறாங்கறத பாப்போம். ஆமா சார், எனக்கு கூட டென்ஷனா தான் சார் இருக்கு. எனக்கு மகா டென்ஷனா இருக்கியா? ஆகா, இவனா வேண்டா அழகா போயிடலாம்.
யாரு? கண்ணே, கண்டுபிடி கண்டுபிடி. தெரியலையே அதானே அழகடா கொக்கானே. சார். நீங்களா சார்? குட் மார்னிங் சார். சும்மா விளையாட்டுக்குறா. உட்கார்றா உட்கார்றா. மிமிக்ரியில ஐயா யுனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் தெரியும்ல? என்னடா கண்ணா சார் கிட்ட இப்படி அநியாயத்துக்கு தோத்துட்ட? குருவி நீயுமா இருக்க? டேய் கண்ணா, குருவி கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்றா. என்ன சார்? என்ன கண்டுபிடிக்க முடியாம தோத்துட்டியா இல்லையா? உங்க இஷ்டம் என்னவோ அப்படியே வச்சுக்கோங்க சார். ஏய், என்ன கண்டுபிடிக்க முடியல தானே? நீங்க வாசல் கிட்ட வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன் சார். சும்மா விடாதடா. நிஜமாதான் சார். ஆஹா, இவனா? அப்பி டயர்லாம் நீங்க சொன்னது கூட தெரிஞ்சுது சார். அடப்பாவி, நாம மனசுல நினைச்சது வரைக்கும் கரெக்டா சொல்றானே. கரெக்டா சார்? இல்ல, தப்புன்னு. நீங்க போய் சொல்றீங்க சார். சரி, நான் தான் வந்தேன்னு முதல்ல தெரிஞ்சது இல்ல, அப்பவே சொல்ல வேண்டியதானே? ஏன் தெரியாத மாதிரி நடிச்ச? இல்ல சார், வட்டம் நீங்களே தோக்குறீங்க, அதான் ஒரு வாட்டி ஜெயிக்கிட்டுமேனு. அதெல்லாம் சும்மா பேச்சு, நான் ஒத்துக்க மாட்டேன். நிஜமாதான் சார். சரி, அப்ப வேற ஏதாவது சொல்லு பாப்போம். என்ன சார் சொல்லணும்? வழக்கமா அப்பப்ப ஜோசி சொல்லுவியே, அது மாதிரி சொல்லு பாப்போம். கோச்சிக்க மாட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன் சார். சொல்லுடே. இன்னைக்கு நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்க தானே? இல்லையே சார், நீங்க தான் ஓலப்பற கடையில பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்களே. இல்லையே சார், ஒரு ஆஃப், ஒரு குவார்டர் பிரியாணி, அப்புறம் ஒரு குவார்டர் குஸ்கா. உனக்கு அப்படியா? நான் தான் உங்க பின்னாடி லைன்ல நின்னு சார். நம்ம பையன் கில்லி சார், அப்பப்போ நீங்க தோத்துனுக்குறீங்களே, சரி போனா போது ஐயோ பாவனு ஒரு வாட்டி விட்டு குத்துட்டு தெரியாத மாதிரி நடிச்சிருந்தான் சார். அவன போய் இருக்கட்டும் வச்சுக்கிறேன்டே உனக்கு. ஏய், உனக்கு ஒரு நாள் யாரும் காட்டுறேன்டா. ஆமா, மத்த விஷயம் எல்லாம் ஒழுங்கா பேசுற, ஆனா சின்ன பேசிக்கான விஷயம் எல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சார்? சாயங்காலம் ஆச்சுன்னா குட் மார்னிங் சொல்லக்கூடாது, குட் ஈவினிங் சொல்லணும். அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருட்டு தான் சார். யோ குருவி, என்னய்யா இப்படி டக்குன்னு பேசிடுறான்? மனச என்னமோ பண்ணுதுயா. அவன் எப்பவுமே அப்படிதான் சார், இப்படி ஏதாவது பேசி அழ வச்சிருவான் சார். சும்மா இருக்கும் போதெல்லாம் என்ன எப்படி சூப்பரா கலாய்க்கிறான். அப்புறம் என்னய்யா? அதான் சார் எனக்கும் தெரியல, நல்லா காமெடியா பேசுற பையன் தான் சார், ஆனா திடீர்னு இப்படி ஏதாவது பேசி அழ வச்சிருவான் சார். ஏன் அப்படி பேசுறான்? தெரியலையே சார். ஏய் பாய், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும்டா. எஸ் சார். அதே மாதிரி கண்ணு இல்லைன்னு எல்லாம் வருத்தப்படக்கூடாது, புரியுதா? எஸ் சார். நடக்கிற தப்ப எல்லாம் கண்டு காணாம இருக்காங்களே பைந்தாங்கொல்லி பசங்க, அவங்கதான் உண்மையிலே கண்ணு இல்லாதவங்க, புரியுதா? சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏய், அப்படி எல்லாம் பேசாதடா. நீங்க கூட நல்லவர் தான் சார். யார் சொன்னது? நான் அப்படி எல்லாம் கிடையாது சார். நீங்க கூட நல்லவர் தான் சார். போயாங்கிட்டு, நான் எப்பவுமே நல்லவனாயா. என் கதையில நீ, அந்த சுண்ணாம்பு தலைய, அந்த ஸ்டாலின், இவங்க தான் வில்லைங்க, புரியுதா? ஓஹோ, அதாவது உங்க கதைக்கு நீங்க தான் ஹீரோ, ஸ்டாலின் சார் வில்லனா? அதேதான் சார். அப்போ நான் சார். ஏய், நீ ரொம்ப நல்லவன்டா. தேங்க்யூ சார். நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? கூட தாராளமா. வா, வா. குருவி, இது எடு குருவி. குடு, குடு. அப்பப்ப பாத்துக்கோ, நம்பிக்கையா இருக்கும். என்னாலதான் பார்க்க முடியாதே சார். அப்புறம் ஏன்டா போட்டோ எடுக்க சொன்ன? நான் எப்படி இருக்கேன்றதே மத்தவங்க தான் சார் பார்த்து சொல்லணும். இது அவங்களுக்கு காட்டதான் சார். பாரு குருவி, அழ வைக்கிறா. அழாதீங்க சார். போயா வர. சாரு நல்லவரு தான் இல்ல? அவரு கதைக்கு அவர் நல்லவர் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், என்ன குருவி? ஏதோ ஸ்டாஃப் மீட்டிங்கா, உங்களை வர சொன்னாங்க. ஸ்டாஃப் மீட்டிங்ல எனக்கு என்ன வேலை? நான் தான் ஸ்டாஃபே இல்லையே. யார் சொன்னது நீங்க ஸ்டாஃப் இல்லன்னு? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாஃப் தான். அப்ப சம்பளம் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டாலினும் ஹெச்எம் அன்பா கூப்பிட்டுருப்பாங்க. அழகன் தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. மேடம், உங்களை வர சொன்னது ஸ்டாலின் சார் இல்ல, அழகன் சார் தான். அழகனா? ஆமா மேடம், கவலைப்படாம வாங்க. சரி வா போலாம். வாங்க சார். வந்துட்டாங்க சார். வாமா. குட் மார்னிங் சார். உட்கார். குட் மார்னிங் அழகன் சார். என்ன சதா, சின்ன பொண்ணு நீங்க, என்ன போய் சாரு மோர்னு சொல்லிக்கிட்டு? உங்களை விட 2 வயசு ஜாஸ்தி இருக்குமா எனக்கு? என்ன என்ன? யோ அழகா, அண்ட புழுகு ஆகாச புழுகுங்கிறது இதுதானா?
என்ன இப்ப புடிக்கிட்டேன்றீங்க? யோ, நீ அவளை விட 12 வயசு ஜாஸ்தியா இருந்துகிட்டு மனசாட்சி இல்லாம 2 வயசு தான் பெருசுன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீயே சொல்லியா? இருக்க மாட்டேதானே கேட்டேன். சார் நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? ஆம்பளைங்க அழகா இருக்கிறதே இந்த மாதிரி மிடில் ஏஜ்ல தான் சார். நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அழகன் சார் இஸ் தி பெஸ்ட். தேங்க் யூ. சார் மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? பொரியா, என்னையா அவசரம்? இந்த டாபிக் எவ்வளவு ஜாலியா இருக்கு. சார் ஆமா ஸ்டாலின், மீட்டிங் போரியா? சார் நீங்க தானே சார் மீட்டிங் வர சொன்னீங்க. இப்ப மீட்டிங் போறேன்னு என்ன சார் அர்த்தம்? இல்லையா, வட்ட மேசை போட்டு வடை சாப்பிட்டுக்கிட்டு மீட்டிங் பேசுறது ரொம்ப போரியா? சார் விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதாவது ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேனேஜ்மெண்ட்ல பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கத்துல வர்ற ஃபண்டு பத்தாது. மீதி ஃபண்டை நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்? எனக்கு தெரிஞ்சு 2 வழிதான். ஒண்ணு, ஃபீஸுங்கிற கத்தி எடுத்து இறக்குமே இல்லாம பெத்தவங்க நெஞ்சிலே சதக்குன்னு குத்துறது. இல்லைன்னா இந்த ஸ்கூல் ரெஸ்டோர்ஸை ரெண்ட் அவுட் பண்ணி ஃபண்டை ரேஸ் பண்றது. சதா, நீங்க உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. சதாவா? ஆமா தமிழ், சம்யுக்தான்னு முழு பேரை சொல்றது கஷ்டமா இருக்கியா? அதான் இப்ப சொன்னீங்களே, வரிக்கு வரி சம்யுக்தா சம்யுக்தான்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அதான் சம்யுக்தால முத எழுத்து ச, கடைசி எழுத்து தா, ரெண்டையும் சேர்த்து சதா. சார் பேர் நல்லா இருக்கு சார். மீனிங்காவும் இருக்கு, மாடர்னாவும் இருக்கு. தேங்க் யூ. அது நான் சொல்லணும் சார். தேங்க் யூ so much. சார் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க சார். பொரியா, சும்மா மீட்டிங்னுட்டு. சார் சம்யுக்தா, உன் கருத்தை சொல்லுமா? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அதிகமாக்குறது அநியாயம் சார். கரெக்ட் சம்யுக்தா. சார் போன வாரம் பேசினப்ப ஃபீஸ் அதிகமா போடணும்னு பேசுனீங்க. நான் அப்ப சொன்னையா, இப்ப திருந்திட்டேன். ஒரு மனுஷன்னா திருந்த கூடாதா? திருந்தலாம். ஆனா இப்படி சொல்லாம கொள்ளாம திருந்திட்டியே, அதான். ஒவ்வொரு மனுஷன் முன்னேற்றத்துக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. யாரு? யாரோ. உன்னை திருத்தின பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. யாரியா? so sweet சார். சமிதா, நீ மேல சொல்லுமா. சார் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சார். என்ன கேட்டா ஸ்கூல்ல ஃபங்க்ஷனுக்கு வாடகைக்கு விடுறது, ஈவினிங் டான்ஸ், கராத்தே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ் நடத்த பெர்மிஷன் கொடுத்துட்டு அந்த ஃபீஸ்ல பாதி வாங்கிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன மீட்டிங்ஸ்க்கு லீவ் நாள்ல பெர்மிஷன் கொடுக்கறது, இதெல்லாம் தப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது. என்ன அழகா, உன் கருத்து என்ன? அவங்க கருத்து தான் என் கருத்தும். ஸ்டாலின் சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார் ஸ்கூல்ன்றது ஒரு புனிதமான ஒரு இடம் சார். அதை ஒவ்வொரு மத கூட்டங்களுக்கு கொடுக்கறதோ, சில அரசியல் மீட்டிங் கொடுக்கறதோ, அப்புறம் கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ட எச்சில பூரா ஸ்கூலு பூரா பரப்பி கிடக்கிறது எனக்கு ஓகே இல்ல சார். சார் சென்னையில இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்த கொடுக்கறாங்க. அங்க எல்லாம் ஓகே, இதெல்லாம் சரியா வராது. அவ்வளவு வசதியான மேனேஜ்மெண்டே செய்யும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு தான் என் கேள்வி. அதெல்லாம் இங்க சரியா வராது சார். லோக்கல் கூட்டம்லாம் இங்க வரும். வாடகை ஜாஸ்தி பண்ணுங்க, எதையாவது உடைச்சா டபுள் சார்ஜ் பண்ணுங்க. கம்மியா ப்ரோக்ராம் வந்தாலும் காசு நிறைய வரும்ல சார். சார் ஈவினிங் வெளியாளுகள்லாம் வந்து ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் எனக்கு சரியா படல சார். என்ன தப்பு? நம்ம பசங்க பாதி பேர் வெளியில இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இங்கன்னா வசதியா இருக்கும், ஃபீஸும் கம்மியா இருக்கும். இல்ல அதெல்லாம் சரியா வராது. அப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? டொனேஷன் கலெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் சரியா வராது. வரும். சரி நீங்க சண்டை போட்டுக்க வேணாம். இதோ பாருங்க, சம்யுக்தா சொன்னது சரிங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஸ்டாலின் சொல்றது சரின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அப்புறமா கை தூக்குங்க. சார் முதல்ல யாருக்கு கை தூக்கணும்னு சொல்லுங்க. சம்யுக்தா கருத்தை ஆதரிக்கிறவங்க முதல்ல கை தூக்குங்க. ஸ்டாலின், எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் அது தப்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏப்பா உன் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லுப்பா. தேவையில்லை சார், நான் வரேன் சார். ஸ்டாலின் என்ன சார் ஸ்டாலின் கீழிட்டு இதுதான் முடிவுன்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுடைய எல்லா முடிவுகளையும் இந்த அழகா சப்போர்ட் பண்ணுவா. வரட்டா? சார் என்ன சார் இது வம்பா இருக்கு? நம்ம ஸ்டாலின் தானம்மா, பேசிக்கலாமா.
குட் மார்னிங் சிட் டவுன். ஆமா, என்ன யாருமே இன்னைக்கு கிரவுண்ட் பக்கம் காணோம்? மிஸ் நீ ஸ்பெஷல் கிளாஸ் மிஸ். ஐயே, என்னது இது கெட்ட பழக்கம்? யார் இந்த பேட் ஹாபிட்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? ஸ்டாலின் சாரோட ஸ்பெஷல் கிளாஸ் மிஸ். நல்ல பையனாச்சே அவன், இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே. இல்ல மிஸ், ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸாம் வருது, அதான் சார் அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணு இதையும் நல்லா பண்ணணும்னு சொல்றாங்க. அது எப்படி முடியும்? மீசதான் முக்கியம்னா கூழ் குடிக்க கூடாது, கூழ் குடிக்கிறதா முக்கியம்னா மீசையில விட்டுதுன்னு கவலைப்படக்கூடாது. எப்படி? மிஸ் கலக்குறீங்க மிஸ். சரி வாங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போலாம். மிஸ் இப்போ சயின்ஸ் கிளாஸ் இருக்கே. உங்க சார் கிட்ட நான் சொல்லிக்கிறேன், வாங்க எல்லாரும். இல்ல மிஸ், இன்னைக்கு சார் நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அடடா, நீங்க தான் உங்க சாரை கெடுக்கிறதா? ஆமா மிஸ், சார் ஃப்ரீயா விட்டாலும் இவங்க யாரும் விட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க மிஸ். சரி, வர பிடிக்காதவங்க கிளாஸ்ல இருங்க, வரவங்க என் கூட வாங்க. நான் வரேன் மிஸ். பாதி கிளாஸ் என் கூட வந்துருச்சு, மீதி கிளாஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி. ஓகே 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 ஓகே. என்னங்க சத்தம்? இல்ல நான் தான். ஏண்டா ஒரு கிளாஸ் டீச்சர் கிளாஸுக்குள்ள வரப்ப எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சொல்றது கூட உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சுல? உட்காருங்க. இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஏய், எப்பவுமே அடிப்படையான பழக்க வழக்கத்தை மறக்கவே கூடாது. ஒழுக்கங்கிறதெல்லாம் நம்மளோட உசுரோட கலந்து இருக்கணும். அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்துற மாதிரிலாம் நடந்துக்கிற கூடாது, புரியுதா? சொல்லுங்க சமீக்தா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சும்மாதான். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, காலையில இருந்து பசங்க பிராக்டிஸே பண்ணல, அதான் இந்த ஹவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கலாமேன்னு. நிறைய போர்ஷன் முடிக்க வேண்டியது இருக்கு சார், அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். டேய், என்னடா பாப்பீங்க? ஓ மூஞ்சி நானும் என் மூஞ்சி நீயும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கேன். இல்ல சார். டேய், அதிக விளைச்செல்லாம் காட்டக்கூடாது, உட்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க சமீக்தா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சும்மாதான். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, காலையில இருந்து பசங்க பிராக்டிஸே பண்ணல, அதான் இந்த ஹவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கலாமேன்னு. நிறைய போர்ஷன் முடிக்க வேண்டியது இருக்கு சார், அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். டேய், என்னடா பாப்பீங்க? ஓ மூஞ்சி நானும் என் மூஞ்சி நீயும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கேன். இல்ல சார். டேய், அதிக விளைச்செல்லாம் காட்டக்கூடாது, உட்காரு. சார், சயின்ஸ்லாம் சிம்பிள் மேட்டர் சார், பாத்துக்கலாம் சார். பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? அப்படியா? நான் போன கிளாஸ்ல எடுத்த சாப்டர்ல இருந்து ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க. சார், முடியுமா முடியாதா? ஓரளவுக்கு சார். நீ ஒரு நிமிஷம் போடு. நான் பொறுமையா இருக்கிறது இருக்கட்டும், நீ ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன ஆச்சு உனக்கு? என்ன சொல்லு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? என்ன பண்ணே? திரும்பி பாரு அந்த பசங்க முகத்தெல்லாம். உனக்கு ஏன் மேல கோவம்னா என் கிட்ட காட்டு, அவங்க கிட்ட காட்டாத. இல்ல பேசாத, தப்பு. இவங்க கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது பெரிய தப்பு. அவங்கெல்லாம் உன்னை எங்க வச்சிருக்காங்க ஸ்டாலின், அதை உடைச்சிடாத. அவங்களால அதை தாங்க முடியாது. ஸ்டாலின், நான் இப்படிதான் உனக்கு தெரியும். அந்த நாள்ல இருந்தே நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டே நண்பர்களா இருந்திருக்கோம். இப்ப மட்டும் என்ன புதுசா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சி, பசங்களை நீ அனுப்புறதும் அனுப்பாததும் உன் இஷ்டம், அதுக்காக இப்படி நடந்துக்காத. பரவாயில்ல, கூட்டிட்டு போ. தேவையில்லை, நான் கிளம்புறேன். முதல்ல நீ பசங்களை சரி பண்ணு. சாரி சமீக்தா. உன் சாரி புரியல, எனக்கு தேவையில்லை. ஒழுங்கா பசங்க கிட்ட பேசு. இல்ல அது நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முக்கியம்னு சார் ரொம்ப ஃபீல் பண்றதுனால நம்ம பிராக்டிஸ் அப்புறமா வச்சுக்கலாம். ஓகே, பை. ரொம்ப சாரி. சாரி சார். சாரி சார். ஒன்றும் தேவையில்லை, விடுங்க. சாரி சார். ஏய், வாயை மூடுங்கடா. ஒழுங்கு எல்லாரும் புக்கை மூடி வச்சுட்டு பிடி கிளாஸ் போங்க. சத்தம் மூச்சு காட்டக்கூடாது, கிளம்பி போங்க.
டீச்சர் சேர்த்துல சார். அது உங்க பிரச்சனை, நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். எல்லாம் போங்க. சார் தேங்க்யூ சார். சரிங்களா? சரி.